அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, அதாவது சிகிச்சை செய்வது குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தற்கொலை. இது ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகும். பல இடங்களிலே பல தற்கொலைகள் பல இடங்களில் நடப்பதாக நாம் செய்தித்தாள்களிலும், நாம் மொபைலில் பார்க்கின்ற பதிவினை யூடியூப்களிலும் பார்க்கலாம். இன்னும் நம்ம அருகிலேயும் இதை நாம் கேட்டிருக்கிறோம். இதற்கு பற்பல காரணங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு காரணங்கள் இந்த சில குறிப்பிட்ட தேர்வுகள் தோல்வியாவது, அல்லது குடும்பத்தில் உள்ள வெறுப்புகள் தோல்வியினுடைய காரணங்கள். மற்றபடி பலர் தற்கொலை இது எளியவர்கள் முதல் ஏழைகள் முதல் பெரிய அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கூட தற்கொலை பண்ணுவதை நாம் சில இடங்களிலே பார்க்கிறோம், அறிகிறோம். எனவே இப்படிப்பட்ட தற்கொலைகளை தடுத்து அதனுடைய பிரச்சனைகளை நாம் மனதளவிலே அதை எதிர்த்து போராடும் அளவுக்கு மனநிலையை உருவாக்கி தர ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கிறது. எனவே தனியார் அமைப்புகளும் அரசாங்கமும் கூட தற்கொலையை தடுப்பதற்கான பல வழிகளை சொன்னாலும் பலர் அதை மனதிலே ஏற்றுக்கொள்ளாமல், அல்லது அவர்களுடைய மனசிலே போராட்டங்கள் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தற்கொலையிலே நேராக வருகிறார்கள். இதற்குரிய காரணங்கள் பலவைகள் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஆனாலும் சிலருக்கு அந்த தற்கொலை எண்ணமானது தங்களாகவே இருந்து அழுது அப்படி அழுது மனசுக்குள்ளாகவே அல்லனா கண்ணீர் விட்டு எங்கே தனிப்பட்ட முறையிலே அழுதிருந்தால் அவர்களுக்கு அந்த இது மாறிவிடும். சிலருக்கு காலையிலே எழும்பின உடனே அவங்களுக்கு என்னென்னா அந்த தற்கொலை எண்ணங்கள் வரும். அது திறந்த வெளி காற்றிலே நடக்கும்போது சிலருக்கு அப்படி வரும். சிலருக்கு எப்படி என்றால் திறந்திருக்கிற ஜன்னலிலிருந்து வெளியிலே சாடி, அதாவது ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து கீழே சாடி தற்கொலை பண்ண தோணும். அல்லனா ஜன்னல் ஓடி வெளியிலே சாடி தற்கொலை பண்ண தோணும். இது இப்படிப்பட்ட தற்கொலை சிந்தனைகள் வருகின்றது. இன்னும் சிலர் எப்படின்னா அந்த காவல்துறையிலே உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இப்படி துப்பாக்கியால் தங்களை தாங்களே சுட்டு தற்கொலை பண்ணுகிறவர்களையும் நாம் திரைப்படங்கள் முதல் மற்றபடி வெளியிலே நாம் இதை பார்க்கிறோம். சிலருக்கு இரத்தத்தை கண்டாலே அல்லது கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை கண்டாலே தற்கொலை பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு வரும். அடுத்தது சிலவங்களுக்கு என்னென்னா வியர்வை, அந்த சிலருக்கு அளவுக்கு மிஞ்சி வியர்வை, அதாவது சிலருக்கு சில நோய்கள் ஒரு காரணங்களால் இருக்கும். அந்த வேர்வை அதிகமாக வேர்வை வெளியாகுவதால் அவர்களுக்கு என்னதோ அது அந்த மாதிரி உள்ள ஒரு சிந்தைகள் வந்துவிடும். சிலருக்கு வலிகள் காரணத்தினால அதை நாம் பார்க்கிறோம். சிலர் தீராத வயிற்று வலி அல்லனா தீராத தலைவலி இதனால் தற்கொலை பண்ணி மரித்ததாக நாம் பல இடங்களிலே கேட்டிருக்கிறோம். அது வயிற்று வலியும் கூட ஒரு காரணம் இருக்கும், தலைவலி காரணம் இருக்கும், நெஞ்சு வலி காரணம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தாலோ இல்லைனா பெரிய மருத்துவமனைகளை சென்று பரிசோதனைகள் எடுத்து பார்த்தாலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்காது. சிலருக்கு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வருகின்ற நேரங்களிலே இந்த மாதிரி உள்ள தற்கொலை எண்ணங்கள் காரணம் அந்த பீரியட் டைமில் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைனா அந்த இரத்தத்தை காண பொறுக்காமல் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோணும். இது ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கும் கூட ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. இது மற்றபடி என்னென்னா அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால், அதாவது எதையும் நம்ம தாங்கிக் கொள்வதற்கான ஒரு தன்னம்பிக்கை வேணும். அதாவது இல்லாமையில் எப்படி நாம் உயர்ந்த நிலைக்கு வருவது, அல்லது கையிலே பணம் இல்லை எப்படி ஜீவிப்போம், இது அப்போ கொஞ்சம் தான் காசு இருக்குது, அப்போ நம்ம எப்படி வேலைக்கு போவோம், நம்ம உடம்பில் எப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் பொறுக்காமல் அதை தங்களுடைய மனசுக்குள்ளே அதை சரியான ஒரு தீர்மானம் இல்லாமல் அந்த மனநிலை இல்லாததுனால, தன்னம்பிக்கை இல்லாததுனால தற்கொலை பண்ண தோணும். அதாவது சிலருக்கு கத்தியை கண்டால், அதாவது கூர்மையான ஆயுதங்கள் இரத்தம் என்று சொன்னேன், அதில் அப்படியும் வரும். சிலருக்கு கத்தி கூர்மையான ஆயுதங்களை கண்டாலும் சிலருக்கு தற்கொலை எண்ணம் வரும். அடுத்தது சிலருக்கு அதிகமான ஹீட்டு, அதாவது அது உடம்பில் உள்ள ஹீட்டானாலும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டாக இருந்தாலும் சரி, அதனாலேயும் அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வரும். சிலருக்கு என்னென்னா ஹேங்கிங், இந்த படத்திலே கொடுத்துருக்கிறது போல் ஹேங்கிங், அதாவது நம்ம அநேக இடங்களில் தற்கொலை தூக்குமாட்டி என்று நாம் கேட்டிருக்கிறோம். அதை ஹேங்கிங்னால் சிலர் தற்கொலை பண்ணுவார்கள். சிலர் பயந்து ஏதாவது ஒரு காரணத்தினால
தவறு நடந்து விட்டதே இல்லைன்னா தப்பு பண்ணிவிட்டோமே என்று பயந்து இதனால் தற்கொலை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் எப்படின்னா தண்ணியிலே சாடி, அதாவது ட்ரௌனிங், இப்படி மேலே இருந்து உயர்ந்த தண்ணி கீழே தண்ணி பாயும், இப்படி பாலத்திலிருந்து கீழே அப்படி தண்ணியில் சாடி அவங்க அப்படி அந்த தண்ணிக்குள்ளே முங்கி எப்படி, அதாவது கிணத்துல சாடி அப்படி இது பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. சிலருக்கு எப்படின்னா அந்த நான் சொன்ன போல் ஜன்னல்லேருந்து சாடி இல்லைன்னா கத்தியை காண்பது, இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்னும் கோடாரி, கூறிய ஆயுதங்கள் சொல்வது போல் சிலருக்கு விறகு வெட்டுவதற்காக அந்த கோடாரி என்று ஒரு காலத்திலே நாம் அதை பார்த்துருப்போம். சில கூலி தொழிலாளிகள் இதை கிராமப்புறங்களிலே வைத்திருப்பார்கள். அல்லது விறகு கடையில் விறகு வெட்டு இந்த கூறிய ஆயுதங்கள்னாலேயும் இருக்கும். சிலருக்கு வந்து இது எப்படின்னா நடு ராத்திரி இப்படிப்பட்ட இது செய்ய தோணும். சிலருக்கு மாலை நேரம், சிலருக்கு வந்து எப்படின்னா நைட்டு என்றால் இப்போ நம்ம பொதுவாக என்னென்னா நைட்டு, நடுராத்திரி, இனி அடுத்தது என்னென்னா மிட் நைட், நடுராத்திரி, இனி அதிகமான ராத்திரி, இப்படி சிலருக்கு அந்த மாதிரி தோணும். சிலருக்கு வந்து மாலை நேரம், அடுத்து வெயில் மங்கக்கூடிய நேரம், சிலருக்கு வந்து என்னென்னா காலை வேளை. காலை வேளை என்றால் நம்ம தூங்கி முழித்து அந்த காலை வேளையிலே சிலருக்கு இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கும். நம்ம அறிந்தது போல் இதற்கு பல முறைகள் இருந்தாலும், எனவே தற்கொலையினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. இன்னும் வீட்டிலே அதனால் பல பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் பலர் கஷ்டங்களை சகிக்க நேரும். எனவே இப்படிப்பட்ட நிலைகள் ஏதாவது வேதனையினாலேயோ இல்லைன்னு சொன்னால் தாங்க முடியாத ஒரு மன கஷ்டத்தினாலேயோ இப்படி யாராவது தற்கொலைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அப்படி அதை பண்ண வேண்டாம். நீங்கள் வாழ்ந்து சாதனையாளராக வாழ்த்துகிறோம். நீங்கள் அப்படி சாதனையாளர் ஆகலாம். அந்த வாழ்வதற்கு பல வழிகள், பல சூழ்நிலைகள் நம்முடைய இந்திய நாட்டிலே இருக்கிறது. வெளிநாடு தான் போக வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைகள் உள்ளவர்கள் அல்லனா நமக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் யாராவது இப்படிப்பட்ட கடினமான மனநிலைகள் கொண்டிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தற்கொலை சிந்தையை நம்ம மனசிலிருந்து மாற்றிவிடுங்கள். நீங்கள் நன்றாக இருக்கலாம். இதற்கு பெரிய அளவில் உள்ள சிகிச்சை இல்லாமலே சிறிய அளவில் நீங்களே இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். தேவைப்படுமானால் நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நேரே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட். நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராம் பகுதியில் இருக்கிறேன். இதில் இருக்கின்ற இந்த மொபைல் நம்பர் 790 46 91 671. இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் மருந்து பெற்று சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு அது மிக உதவியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி நீங்களாகவே ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். எனவே இப்படிப்பட்ட மருந்துகள், ட்ரீட்மெண்ட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலை நண்பர்கள், உறவினர்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்கள் தேவைப்படுபவர்களை அவர்களுக்கு நீங்கள் உதவும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.